கோச்சார செவ்வாய் ஜாதகத்தில் உள்ள சூரியன் மீது போகுங்காலம். ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றதோ அந்த சூரியன் மீது கோச்சார செவ்வாய் பயணிக்கும் காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக செவ்வாய் ஒரு ராசியில் 45 நாட்கள் வரை இருப்பார். அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல சூரியன் இருக்கிறார், ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கிறார், அந்த சூரியனுக்கு மேலே கோச்சார செவ்வாய் பயணிக்கின்றது என்றால் அந்த 45 நாட்கள் வரை எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கலாம் என்று பார்க்க இருக்கின்றோம். ஜாதகருக்கு அதிகாரம் மோகமாக மாறுகிறது. மற்றவர்கள் மீது மேலாதிக்கத்தை செலுத்த முயற்சிப்பார். அவர்களோடு வாதிடுவார். தனது அதிகார மோக பார்வையால் அவர்களிடமிருந்து பகையை, வெறுப்பை சம்பாதிப்பார் என்று சொல்லலாம். சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நன்றாக இருப்பார்கள், பொறுமையாக இருப்பார்கள், எல்லாம் நிதானமாக செய்வார்கள். அதே நபர் திடீரென்று பார்த்தீங்கன்னா கோவப்படுபவராகவும் அவசரப்படுபவராகவும் எல்லோரிடமும் அதிகார தோரணையை பிரயோகிப்பவராகவும் சில அந்த குறிப்பிட்ட சில நாட்களில் அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கும். நீங்களே யோசித்திருப்பீர்கள், என்ன அவ்வளோ காலம் நல்லா தானே இருந்தார், இந்த மாதிரி யோசித்திருப்பீர்கள். இதுகளுக்கெல்லாம் கிரகங்கள் தான் காரணம். அதாவது கோச்சார செவ்வாய், அதாவது செவ்வாயுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த செவ்வாய் சூரியன் மீது போகும்போது, ஒரு ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் மீது போகும்போது இப்படிப்பட்ட பலன்கள் நடக்கின்றது. என்னென்ன, ஜாதகருக்கு ஒரு வேலையில் ஒரு தொழிலில் இருக்கிறாரா, அதிகார மோகம், அதாவது அவருடைய அதிகாரம் பார்த்திங்கன்னா மோகமாக மாறுகிறது. மற்றவர்கள் மீது மேலாதிக்கத்தை செலுத்த முயற்சிப்பார் அந்த நபர். அவர்களோடு வாதிடுவார். தனது அதிகார மோக பார்வையால் அவர்களிடமிருந்து பகையை, வெறுப்பை சம்பாதிப்பார் என்று சொல்லலாம். இது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தும், பதட்டமான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். ஜாதகர் ஓவர் கான்ஃபிடென்டாக இருப்பார் என்று சொல்லலாம். உயர் அதிகாரிகளிடமிருந்து சில எதிர்ப்புகள் இருந்தாலும் இவரது முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். ஜாதகர் தனது சொந்த ஈகோ காரணிகளால் வேலை செய்யக்கூடும். இது அவரது உடல்நிலையில் வெப்பம் மற்றும் இரத்தம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தந்தை தடைகளை சந்திக்கலாம். அதாவது அந்த ஜாதகரது தந்தை சில தடைகளை சந்திக்கலாம். அவருடைய மகன்களில், இந்த ஜாதகருடைய மகன்களில் ஒருவர் மற்றவர்களுக்கு செவிசாய்க்காமல் பிரச்சனைகளை உருவாக்கலாம். சொல் பேச்சு கேளாமல் பிரச்சனைகளை சந்திக்கலாம். காயங்களுக்கும் இந்த நபர், அதாவது இந்த ஜாதகர் ஆளாகலாம். பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் மீது கோச்சார செவ்வாய் போகின்றது என்றால் அந்த பெண்ணினுடைய சகோதரர், கணவர் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளலாம் மற்றும் அதிக பிடிவாதமான மற்றும் கொடூரமானவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். கோச்சார செவ்வாய் ஜாதகத்தில் உள்ள சூரியன் மீது போகும்போது இவ்வாறான பலன்கள், நிகழ்வுகள் நடக்கின்றன என்று சொல்லலாம். கோச்சார செவ்வாய் ஜாதகத்தில் உள்ள சந்திரன் மீது போகும் காலம். ஜாதகருக்கு ஒழுக்கமில்லாத காரணத்தினால் மன அழுத்தங்கள் ஏற்படலாம். அதாவது சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த ராசியில் இருக்கின்றது பாருங்கள். அந்த சந்திரன் மீது கோச்சார செவ்வாய் பயணிக்கும் போது எப்படி இருக்கும், அந்த 45 நாட்கள் எப்படி இருக்க போகின்றது. ஜாதகருக்கு ஒழுக்கமில்லாத காரணத்தினால் மன அழுத்தங்கள் ஏற்படலாம். அவர் தனது செயலையும் நடத்தையையும் மாற்ற முயற்சி செய்யலாம். இந்த காலகட்டத்தில் தற்போதுள்ள அமைதியின்மை நிலைமை அட்ரீனல் சுரப்பிகளில் அதிக சிந்தனை செயல்முறையை அதிகரிக்கும். அதாவது நமது உடம்பில் இருக்கிற அட்ரீனல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல் இருக்கும் முக்கோண வடிவான சுரப்பியாகும். இது நாளமில்லாத சுரப்பியாகும். இதனால் சிறுநீர் இடக்கிட போகக்கூடும். அதாவது அவர் அமைதியின்மையாக இருப்பார், ஒழுக்கமில்லாதவராக இருப்பார், மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளால் சிறுநீரகம், அதாவது
சிறுநீர் பார்த்திங்கன்னா அடிக்கடி போகிற அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். அவர் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடும். இந்த ஜாதகரின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். பயணம் தொடர்பான காலத்தில் விபத்து, காயங்கள் அல்லது உடல்நலக் குறைவுகள், சில நேரங்களில் அறுவை சிகிச்சை ஏற்படலாம். வறண்ட வாய், அசிடிட்டி மற்றும் இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். சகோதரர்களில் ஒருவர் தனது இடத்தை மாற்ற அல்லது பயணத்தை மேற்கொள்ள விரும்பலாம். அவர் தனது கற்றல் மற்றும் சம்பாதிக்கும் அம்சங்களில் இருந்து கவனம் செலுத்தலாம். அவர் களங்கமான சூழ்நிலைகளை பெறலாம். கணவரை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலாம் அல்லது இயற்கையில் வெறித்தனமான ஒருவராக அவர் இருக்கலாம். கணவரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு பெண்ணுடைய அமைப்பில் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுடைய கணவர் இடம் மாறலாம் அல்லது இயற்கையிலே அவர் பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒருவராக இருக்கலாம். வேறு பெண்ணோடு தொடர்பு வைத்து கொள்ளலாம். கணவனின் நடத்தையால் பெண்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். அவள் கோபமாக இருக்கலாம். அவள் கணவனை சந்தேகப்படலாம். தாயை பொறுத்த வரைக்கும் மறைந்த மற்றும் கடந்த கால பதட்டங்களால் தாய்க்கு மனதில் அமைதியின்மை மற்றும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். அவள் காயமடையலாம் அல்லது சில அறுவை சிகிச்சை தாய்க்கு தேவைப்படலாம். சகோதரிகளை பொறுத்தவரை சகோதரிகளில் ஒருவர் அமைதியற்றவராக இருக்கலாம். மேலும் அவள் வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் செய்ய தொந்தரவுகளை சந்திக்கிறாள். எந்தெந்த விடயங்களுக்கு அவள் செட்டில்மெண்ட் செய்யணுமோ அந்தந்த விடயங்களில் அவள் பிரச்சனைகளை சந்திக்கிறாள். சகோதரர் தனது சிறந்த வாய்ப்புகளுக்காக மாற்றத்தை நாடலாம். அடுத்து, கோச்சார செவ்வாய் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் மீது போகும் காலம். அந்த 45 நாட்கள் என்ன நடக்க போகிறது? அதாவது ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாய் மீது கோச்சார செவ்வாய் பயணிக்கும் போது இருக்கின்ற அந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் பிடிவாதமாகவும் அழுத்தமாகவும் அதிவேகமாகவும் இருப்பார் அந்த ஜாதகர். அவர் மற்றவர்களை கேட்காமல் முடிவுகளை உடனுக்குடன் எடுக்கலாம். மற்றவர்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டார். அவர் தவறான முடிவை எடுக்கலாம் மற்றும் பணிகளை முடிப்பதில் அவர் அவசரப்படுவார். சில அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது அது தவறான முடிவுகளாக வந்துவிடும். அது அவருக்கு தெரியாமல் போய்விடும். என்று அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் இல்லையா. கற்றல் மற்றும் சம்பாதிக்கும் துறையில் கடுமையான எதிர்ப்பை அவர் பெறலாம். அவர் விபத்துக்குள்ளானவராகவும் இருக்கலாம் அல்லது விபத்தை சந்திக்கலாம். சகோதரர் சுயநலவாதியாகவும் பிடிவாதமாகவும் மாறக்கூடும். மேலும் அவர் ஜாதகருக்கு எதிராக நிற்கலாம். அதாவது அந்த சகோதரர் ஜாதகருக்கு எதிராக கூட நிற்கலாம். கணவன் கோபமும் காமமும் அடைந்து குடும்ப அமைதியை கெடுப்பான். ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன் கோபமும் காமமும் அடைந்து குடும்ப அமைதியை கெடுப்பான். அடுத்து, கோச்சார செவ்வாய் ஜாதகத்தில் உள்ள புதன் மீது போகும் காலம். எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும்? ஜாதகர் தனது அறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன் பற்றிய நம்பிக்கையை வளர்த்து கொள்கிறார். அவரது தொடர்பு சக்தி வாய்ந்தது மற்றும் தர்க்க ரீதியானது என்று அவர் நம்புகிறார். உண்மையில் அவருடைய பேச்சுக்கள் மற்றவர்களை எரிச்சலடைய செய்யலாம் அல்லது அவர்களால் அந்த பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். விடயங்களை பகுப்பாய்வு செய்வதில் வெறுப்பு மற்றும் அவசரம் இருக்கலாம். அவர் தர்க்க ரீதியான முடிவுக்கான சரியான அறிவை கருத்தில் கொள்ளாமல் பொறுப்பற்ற முறையில் செயல்படலாம். இது சக ஊழியர்களுடனும் நண்பர்களுடனும் உள்ள உறவு முறையில் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். அவரது கடினமான நடத்தை காரணமாக அவரது நண்பர் மற்றும் சக ஊழியர்களுக்கிடையே அதிருப்தி உணர்வு இருக்கலாம். அவர் நண்பர்களின் நல்ல ஆலோசனையை ஏற்காமல் அவர்களுடன் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளலாம். அவரது நடத்தை காரணமாக எழக்கூடிய பகை விரோதங்களுக்கு அவரே காரணமாக இருக்கலாம்.